மகாநதி சீரியல்ல இப்போ காவேரி வந்து யாருமே கண்டுக்கல. பட் கங்காவ ரொம்பவே பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. இப்போ வந்து குங்குமப்பூ போட்டு பாலெல்லாம் வந்து கங்கா குடிக்கும்போது இவங்களுக்கும் ஆசையா இருக்கு. அப்போ குங்குமப்பூ வந்து ஒரு கிளாஸ்ல போடும்போது, "ஆமா அது யாருக்கு போடுற?" அப்படின்னு சாந்தி கேட்க, "ஏன் உனக்கு வந்து பால் குடிக்கணும்னு ஆசையா இருக்கா? இதெல்லாம் வந்து புருஷனோட வாழணும் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் ஆசைப்படணும். போய் ஒழுங்கா வாழ்ற வழிய பாரு" அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ரொம்ப ஃபீலா இருக்கு காவேரிக்கு. ஆனா எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா நைட்டு தெரியாம போயிட்டு குங்குமப்பூ போட்டு பால் குடிக்கிறாங்க. "பாப்பா உன்ன நான் எப்படி பார்த்துக்கிறேன் பாத்தியா? இந்த விஷயம் மட்டும் அப்பாக்கு தெரிஞ்சா மூட்டை மூட்டையா குங்குமப்பூ கொண்டு வந்து இறக்கிருவாரு. ஆனா பாரு, எல்லாரும் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பாரு நீனு, உன்னோட அப்பா, நான் எல்லாரும் 3 பேரும் ஒரே வீட்ல இருக்க போறோம்" அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போயிட்டு கங்காவ பார்க்குறாங்க. கங்கா வந்து ஏதோ டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "என்னக்கா இது?" அப்படின்னோனே, "சத்து மாத்திரைடி" அப்படின்னு குழந்தைக்கு குடுத்துருக்காங்கல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது, "ஐயோ! நம்ம எந்த டேப்லெட்டுமே வாங்கலையே! நாளைக்கு போயிட்டு வாங்கணும் முதல்ல" அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. "வரியா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போலாம். நான் எதுவுமே வாங்கலடி மாத்திரையெல்லாம்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி, சரி. நான் நாளைக்கு வந்து நீ போய் வாங்கிரு. பட் எனக்கு கொஞ்சம் வொர்க் இருக்கும்னு நெனைக்கிறேன். என்னால வர முடியாது" அப்படின்னோனே, "பரவாயில்லடி நான் போய் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்டு. இதனால காவேரி சரி போயிட்டு நம்ம வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம விஜய். ஸோ அவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ம் காவேரிக்கு நம்ம குடுக்க போற பெரிய கிஃப்ட் என்னன்னா, வெண்ணிலாவ வீட்லேருந்து அனுப்பிடணும் முதல்ல. எப்படியாவது மாமா வந்து அவங்க மாமாவ கூட்டிட்டு வந்து வெண்ணிலாவ அனுப்பிட்டு தான் நம்ம போய் காவேரியை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா போறாரு. ஸோ வந்து இன்னொரு பக்கம் வந்து காவேரி, "சரி நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல வாங்கலாம்" அப்படின்னு கிளம்பும்போது, "எங்கடி போற? வீட்ல நெறைய வேலை இருக்கு" அப்படின்னு சாரதா சொல்ல, காவேரி வந்து, "இல்லம்மா எனக்கு முக்கியமான வேலை இருக்கும்மா. ஆர்டர் விஷயமா நான் போய் பார்க்கணும்" அப்படின்னு கிளம்புறாங்க. அப்போ மாமி கேட்குறாங்க, "என்னடி எங்க கிளம்புற?" அப்படின்னோனே, "வெளியில போறேன் மாமி. ஒரு முக்கியமான வேலை" அப்படின்னோடனே, "சரி மாமி அவர் ஃபோன் பண்ணாரா?" "யாரு?" "விஜய் தான்" அப்படின்ன உடனே, "ஆமா நீ அவன கேளு. அவன் உன்ன கேட்கட்டும். நேத்து கால் பண்ணி நான் தான் கால் பண்ணேன். ஃபேன போட்டு விட்டே போயிட்டான். அப்ப ஃபோன வைக்கிறதுக்கு முன்னாடி கூட, அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அப்படின்னு உங்க குடும்பத்த பத்தி தான் விசாரிக்கிறான். எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொன்னேன். பாரு, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல காவேரி. இப்படியே அவன போட்டு மனச மாத்தி கெடுத்து வச்சிருப்ப. பொழுதன்னைக்கும் உன் ஞாபகம் தான். இதெல்லாம் சரியில்ல காவேரி. கொஞ்சம் கூட சொல்லிட்டேன் அப்படின்னோன, ஐயோ! ரொம்ப அசிங்கமா இருக்கு மாமி கிட்ட. கண்டதெல்லாம் சொல்லி வச்சிருக்காரு விஜய். முதல்ல இந்த மாமி கிட்ட என்ன விஷயம்னு எல்லாத்தையும் நம்ம சொல்லணும். அப்பதான் சரியா வரும் அப்படின்னு மனசுல வந்து காவேரி நெனச்சு, விஜய திட்டிக்கிட்டே ஒரு பக்கம் வந்து போறாங்க. ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது? விஜயும் காவேரியும் எப்ப மீட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.